ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலோட ஃபைனல் டாஸ்க் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு செம்ம ட்விஸ்ட்டோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு அதிரடி மாற்றத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்டு ஃபினாலோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி யார் வின்னர் அப்படின்ற விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நம்ம அவரோட தான் வின் பண்ணியிருக்காங்க. அது இப்போ விஷயம் கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ஃபினால 8 வந்து இந்த கார் டாஸ்கில் ஒரு பயங்கரமான பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஒன்று சாண்ட்ரா மயங்கி விழுந்த விஷயங்கள், இன்னொன்று சபரி வந்து எதுக்காக இறங்குறாரு, மூணாவது விஜய் பார்வை தள்ளிவிட்டதாக வந்து சொல்லப்படுது, நாலாவது கமருதன் விஜய் இது நம்ம சாண்ட்ரா வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு அசிங்கமான வார்த்தைகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு நம்ம விக்ரமெல்லாம் வந்துட்டு கெட்ட வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. இது என்னென்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பிக் பாஸே வந்து இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அந்த டாஸ்க் என்னென்னு. டாஸ்க் புத்தகம்லாம் இல்லைன்னா வெளியில் கார் இருக்கிறது பார்த்துட்டாங்க. இதான் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு, அதாவது சீசன் 1க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வர இந்த டாஸ்க், இந்த சீசனில் வர அடுத்த வர இந்த டாஸ்க்கு தான். சீசன் 1க்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. என்டியூரன்ஸ் டாஸ்க்கு, சகிப்புத்தன்மையான டாஸ்க்கு அப்படின்னோடனே வந்துட்டு ஒரு சில பேருக்குலாம் மூஞ்சி அப்படி பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சாண்ட்ரா வந்தாலும் சரி, திவ்யா வந்தாலும் சரி, ஐயோ, ஏன்னா டாஸ்க்கு வந்தாவே வந்து கொஞ்ச நேரம் தான் இவங்களாம் வந்து தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ஃபர்டபுள் இல்லைன்னா விட்டுருவாங்க. ஸோ அப்போயே அவங்க மூஞ்சி மாறும்போது தெரியுது சாண்ட்ராலாம் வந்து முதலே பிளான் பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். முன்னாடியே இறங்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய முகம்லாம் வந்து பயந்துட்டாங்க. அப்போயே பிக் பாஸ் சொல்லுவார், என்ன எல்லாருமே வந்து மூஞ்சில் ஒரு சிரிப்பே இல்லை. சரி, யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸை சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு 1 பாயிண்ட்டு, ரெண்டாவது போகிறவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு 7வது இறங்குறவங்களுக்கு 7+1 8 பாயிண்ட்ஸு, 8வது இறங்குறவங்களுக்கு 8+1 9 பாயிண்ட்ஸு, 9வது இறங்குறவங்களுக்கு 9+1 10 பாயிண்ட்டுன்றாரு. அப்போவும் அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன சைலண்ட்டாகவே இருக்கீங்க, சந்தோஷம் இல்லையா? சரி, திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா திரும்ப என்ன சொல்கிறாரு, 7வது இறங்குறவங்களுக்கு 7+1 8 பாயிண்ட்ஸு, 8வது இறங்குறவங்களுக்கு 8+2 பாயிண்ட்ஸ், ஸோ 10 பாயிண்ட்ஸு, 9வது இறங்குற லாஸ்ட்டாக இறங்குறவங்களுக்கு 9+3 பாயிண்ட்டு. ஸோ டோட்டலாக 12 பாயிண்ட் கிடைக்கும் போது இந்த இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஸோ அரோரா வந்து பார்த்திங்கன்னா 8வதாக இறங்குறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சுபிக்ஷா தான் இறங்குற மாதிரி ஒரு அப்டேட்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே 10 பாயிண்ட் அவங்க அடிச்சிடுறாங்க. அந்த லாஸ்ட்டில் அந்த 2 பாயிண்ட் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ்லேயே வந்தது. ஸோ அரோரா வின் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு லைவ் இப்போ உடனே பஸர் அடிச்சிட்டாங்க. எல்லோரும் ஓடி போய் காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. நம்ம விக்ரம் கூட இடம் கிடைக்கல, போய் எப்படியோ வந்து உள்ளே போய் உட்காந்துட்டாரு. ஃப்ரண்ட்டில் மட்டும் மொத்தம் 5 பேர் உட்காந்துருக்காங்க. ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே யார் மேலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு வேறு வந்து ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.